குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு February 14 என்ன நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ இல்லையா? வேலண்டைன்ஸ் டே. ஓகே, வேர்ல்டுக்கு வேணா அது வேலண்டைன்ஸ் டேவா இருக்கலாம், பட் இந்தியாவுக்கு அது பிளாக் டே. ஏன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபிளாஷ்பேக் போவோம். 2019 ஓகே 2019 இதே நாளில் February 14 அன்னைக்கு சரியா 3 மணி அளவுல ஓகேவா கிட்டத்தட்ட 2020 சோல்ஜர்ஸ் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் ஜம்மு காஷ்மீர்ல லீவ் முடிஞ்சு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அங்க இருந்து ஸ்ரீநகருக்கு போகணும். எல்லாத்தையும் ஒரே டைம்ல கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக 78 பஸ்ல தனித்தனியா பேட்ச் தான் போயிருக்காங்க. ஸோ நிறைய பனிப்பொழிவு இருந்ததுனால 3 மணி ஆயிடுது அவங்க போகிறேன். ஸோ ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஸ்ரீநகர் போறதுக்கான வழியில இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் தான் புல்வாமா டிஸ்ட்ரிக்ட். அந்த புல்வாமா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இன்னைக்கான பிளாக் டே நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அந்த அந்த சோல்ஜர்ஸ் அங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஸ்ரீநகர் போற அந்த வழியில ஒரு பையன் அதுல் முகமது அப்படிங்கிற ஒரு பையன் 22 வயசு பையன், அதுவும் நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு பையன் 350 டன் வெடிப்பொருட்களை ஒரு கார்ல ஏற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெடிப்பொருட்கள் மட்டும் இல்ல, அதுல கண்ணாடி, ஸ்ப்ரிங்ஸ், நட்ஸ், நைஃப் அப்படின்னு நிறைய இருக்கு. ஏன்னா அது வெடிச்சு செதற எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் அந்த வெடிப்பொருட்கள் போகுதோ அங்க கண்ணில் படுற எல்லாருமே இறக்கணும். ஏன் அப்படின்னா அது வெடிக்கும் பொழுது கண்ணில் பண்ற எல்லாருமே பாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த 22 வயசு அதுல் முகமது என்ன பண்றான்னா அந்த 350 டன் வெடிப்பொருட்கள் இருக்க காரை எடுத்துட்டு போய் சிஆர்பிஎஃப் உடைய ஒரு வேன்ல மோதுறான். அங்கேயே ஸ்பாட்லேயே 35 பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் தனியா பிச்சு போயிடுது. கண்ணு ஒரு இடத்துல, காது ஒரு இடத்துல, மூளை ஒரு இடத்துலன்னு சொல்லி எல்லாரும் சதறி போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்ப நடந்துச்சுன்னா இன்னைக்கு February 14 நடந்துச்சு. 35 பேர் அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. என்னமோ நடக்குது, இப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் மற்ற வண்டில இருந்து வெளியே வரும் பொழுது அங்க ஒளிஞ்சு இருந்த டெரரிஸ்ட் எல்லாம் வெளியே வந்த எல்லா சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட 40 பேர் இந்த நாள் நமக்காக போராடி உயிரை விட்டுருக்காங்க. ஸோ அதனாலதான் இது கருப்பு தினம்னு கொண்டாடுறோம் இந்தியாவில். கண்டிப்பா இன்னைக்கு லவர்ஸ் டே எல்லாத்துக்கும் தெரியும், தப்பு இல்லை, தெரியறது. பட் இன்னைக்கு பிளாக் டே, இது தெரியாம இருக்கிறது தான் தப்பு. ஸோ நமக்காக உயிரை விட்ட இந்த 40 சோல்ஜர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கிற விதமா 2 minutes சைலண்ட் ப்ரேயர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி